திரு கலை, இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு தெரிந்தும் கூட இப்போ தொகுதிகளை கேட்டு அல்லது கூட்டணியை உறுதி செய்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அவர்கள் பக்கம் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி பார்க்கிறது? அவங்களுக்கு தேர் இஸ் நோ அதர் கோங்க. அவங்க ஏற்கனவே ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு. பாஜக தான் அவங்கள கூப்பிடுறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. காரணம் அதிமுக தங்களோட சேர்ந்துருங்கிற நப்பாசை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு அவங்க ஷெட்டில் இருக்காங்க, அதிமுக வராது, அதனால் இவங்களை சேர்த்துக்கிறாங்க. இவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. நிலையில் மாற்றம் ஒன்று. இது அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா? இல்லை, நீங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்குறத விட இவங்க ஏற்கனவே அங்கே இருந்தவங்க தானே, அவங்களோட இருந்தவங்க தானே. அதிமுகவும் அங்க இருந்தது தானே. அதிமுக அங்கிருந்து வெளியே வந்தாச்சு. இவங்க வெளியே வந்தோம்னு சொல்லவே இல்லையே, அங்கேதான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் நாங்கள் குடியிருக்கிறோம் நாங்கள். அதனால அவங்க போறதை பத்தி என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகுது. There is no ups and balances. சரி, இப்போ பாஜக மெயினா சொல்றேன், சொல்லுங்க. டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு பலம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பாரதிய ஜனதா அறுவடை செய்யக்கூடும். அது கூடுதலா அவங்களுக்கும் அதை சிவப்பிரியன் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன், ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இல்ல அது மாதிரி அது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே. இல்ல, அவங்க சில இடங்கள்ல அவங்க இதனால டெபாசிட் வாங்கலாம் பாஜக. அதனால இவங்க சேர்றதுனால சில இடங்கள்ல பாஜகவுக்கு டெபாசிட் வாங்குற அதிமுக வாக்குகள் தானே. அது அதிமுக வாக்குகள் இல்ல, அது அதிமுக விட்டு போன வாக்குகள். அது அதிமுக நம்பி கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்த வரைக்கும் அது வந்த வாக்குகளை நீங்க அதிமுக வாக்குகள் அப்படின்னு நீங்க குமுலேட்டிவா சொல்லிடலாம். ஆனா இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் வர வாக்குகளை எப்படி என்ன பிரிஞ்சது இல்லைங்க, கட்சி பிரியலங்க. கட்சி பிரியல, கூட்டணியில இருந்து வெளியில வந்து there is no split. What is a split? 10th அட்டவணைப்படி ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் படி 1/3 வந்தாதான் ஸ்பில்ட். இங்க 1/3 எங்க வந்தாங்க? சிலர் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக அப்பப்போ நீக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். இந்த கிளைமே தப்புங்க. இதெல்லாம் நாங்க தனியா நாங்க நீக்க ஒரு அணின்னு சொல்றதே தப்பு. அப்படியே இருந்தா கூட, ஸ்பில்ட் இருந்தா கூட என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன இருக்கு இது வரைக்கும்? சொல்றாரு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் இது அது வேறங்க, அது வேற விஷயம். அது திருப்பி திருப்பி நம்ம பேசிட்டே இருக்கிறோம், உலட்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், மெஜாரிட்டி எம்பிஸ், எம்எல்ஏஸ், மாவட்ட செயலாளர்கள், இது பொதுக்குழு உறுப்பினர் யாரோட இருக்காங்களோ அவங்களுக்கு தானே எல்லாத்தையும் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் சொந்த முறையில் எதுவும் முடிவு பண்ண முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இதுவரைக்கும் 2 தீர்ப்புகள் வந்திருக்குது. அது தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தும். அவங்க அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர் கடிதம் கொடுத்த உடனே பதில் சொல்லி அங்கீகாரத்தை கொடுத்துடல. டெல்லி உயர் நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கும்போது அப்போ கூட என்ன சொல்றாங்க, நாங்க சிந்திக்கணும்னு சொன்னாங்க, டைம் வேணும்னாங்க. எவ்வளவு நாள் வேணும்னாங்க? 1 வாரம்னாங்க. 1 வாரத்தில் சொல்லுங்கன்னாங்க. 1 வாரத்துக்குள்ளேயே சொல்லிட்டாங்க, அவங்க 2-3 நாள்லயே சொல்லிட்டாங்க. சரி, நாங்க எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஒரு ரெய்டர் மட்டும் வச்சாங்க. என்ன ரெய்டரு? இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்பட்டது. ஆமா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்றேங்க. அதுல நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதனால அதில் அவுட்கம் இந்த ஜட்ஜ்மெண்ட், இது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை மாற்றிக் கொள்வதற்கான ஏற்பாடு இல்லை. இப்போ மூல வழக்கு சொல்றீங்க, மூல வழக்கு பெண்டிங்ல தான் இருக்குது. Once it is decided in favor of OPS னா அப்பதான் சின்னத்தை பற்றி பிரச்சனை வரும். அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ. சரி, இப்போ அதைத்தான் ஒருத்தர் போயிருக்கிறாரு, சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் போயிருக்கிறாரு. நாளைக்கு அது ஓ பன்னீர்செல்வமும் போகலாம், அதற்கான வாய்ப்பு எத்தனை பேர் வேணாலும் போட்டுங்க. அப்போ சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டால் அது எடப்பாடி பழனிசாமி சின்னம் எப்படிங்க முடக்கப்படும்? அவங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த டெக்ளரேஷன்ல இருந்து அவங்க பின்வாங்க முடியுமா? வாங்கினே அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க போவாங்கல்ல, அதை மீற முடியாதுல்ல தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் is bound by the declaration affirmation given in the Delhi High Court. அதை மீற முடியாது அவங்க. ஓகே, அது எப்போ மீறலாம்? அவங்க சொன்ன ரெய்டர் படி மாற்று ஜட்ஜ்மெண்ட் வந்தா மாறலாம். சரி, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வரைக்கும் நீங்க எந்த கேஸா இருந்தாலும் சரி, சரி ஓகே, பெண்டிங் சிவில் கோர்ட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் there can be no change. சரி, if there is a split also, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 2 தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மெஜாரிட்டி ஆர்ட் இருக்கிறாங்கிறத பார்த்து தான் அந்த சின்னத்தையும் இதெல்லாம் கொடுக்க முடியும். அப்படிதானே நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடக்குது.
பேசலாம். திரு சுப்பிரமணி, இங்க கடைசியா எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து விட்ட பிறகும் கூட ஓபிஎஸ் டிடிவி தொடர்பான அந்த இணைப்பு உறுதி செய்யப்படாமலேயே இருந்தது. கிட்டத்தட்ட கடைசியாக அவர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலை இருந்தது. அதிமுக வரத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில்தான் இணைத்துக் கொள்ளப்பட்டார்களா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும்? அதாவது முன்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே இங்க இருக்கிற பாஜக தலைமை அவர்கள் கண்டிப்பாக பாஜக வளர்ந்து வருகிறது, நம்ம தனியா களம் காண வேண்டும், என்டிஏ பிஜேபி தலைமையில் களம் காண வேண்டும், அப்பதான் பிஜேபிக்கான வளர்ச்சி தமிழகத்துல இருக்கும் அப்படின்றத ரொம்ப உறுதியா இருந்தார் அவர். அதை வச்சுதான் அந்த பயணம் எல்லாம் போனாங்க. எப்படி உறுதியாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 முறையாக பிரதமர் இங்க உள்ள அந்த எழுச்சியை பார்த்த பிறகு, இந்த பல்லடத்துல நடந்த கூட்டங்கள், அப்புறம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த கூட்டங்களை பார்த்ததுக்கு பிறகு எஸ் கண்டிப்பாக பிஜேபி தமிழகத்திலே நல்லா வளர்ந்திருக்கிறது. சோ இனிமே நம்ம என்டிஏ பிஜேபி தான் இங்க லீட் பண்ணணும், தமிழகத்துல லீட் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு இது கார்னர் ஆஃப் த மைண்ட்ல வச்சிருப்பாங்க, ஏடிஎம்கே கூட போலாமா, அதுதான் நம்ம விவாதங்கள்லாம் பேசுறோம், கதவுகள் இன்னும் திறந்திருக்கிற சொன்ன காரணங்கள் அதுதான். ஆனா இப்ப கடந்த ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் பிரதமர் மோடியே நேரடியாக அமைச்சர்கள் நேரடியாக களத்தில் கண்ட பிறகு கண்டிப்பாக பிஜேபி வளர்ந்திருக்கு. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தோம்னா, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போதும் கூட எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார், ஜெயலலிதா நல்லாட்சி தந்தார் தான் பாராட்டினாரு. அப்படி பார்க்க போயிருந்தா அதிமுக கூட்டணிக்கு போயிருந்திருக்கணும். அப்படி கிடையாது. அதாவது பொய் சொல்ல முடியாது இல்ல. இப்ப அதாவது காமராஜர் நல்லாட்சி கொடுத்தாங்க கூட சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இல்லீங்களா. அதாவது யார் நல்லது பண்ணாங்களோ சொல்றாங்க, அதற்காக நாங்க நல்லது பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா. நல்லது பண்ணுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்க இது வரைக்கும் நல்லது பண்ணிருக்கீங்க, நாங்க நல்லது பண்ண வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அதனால எம்ஜிஆர் அவங்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும், ஜெயலலிதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் சொல்ல முடியாது. அவர் நல்லது பண்ணியிருக்கிறார்கள், நல்லது பண்ணுவதற்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புக்கு இப்ப காலம் உருவாகி